தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் மே மாதத்தில் சிறப்பு பலாபலன்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார். அது மட்டுமா, குடும்பஸ்தானத்தில் புதுசாக ஒருத்தர் வரார். இந்த கேது பகவான், ராகு கேது பயிற்சி, 2 முக்கிய பயிற்சிகள் நடக்குது. அதனால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆல்ரெடி சனி மாற்றம் ஏற்பட்டு ஒரு பயிற்சிகள் நடந்துகிட்ருக்கு. அதோட விளைவுகளை இப்போ அனுபவிக்க போகிறீங்க. மொத்தமாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் முக்கிய முடிவுகள் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்டது, இடமாற்றம், வீடு சம்மந்தப்பட்ட மாற்றம், வீடாக இருக்கலாம், வீட்டில் சொத்து சம்மந்தப்பட்ட முக்கியமான சிந்தனை, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, அதுக்கு ரொம்ப முக்கியம். குலதெய்வங்கள், மாணவர்கள் சம்மந்தப்பட்டதுன்னா இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நிறையா இருக்குங்க. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக கடகராசிக்கு, உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆல்ரெடி இருக்கார். சந்திரமங்கல யோகம் உண்டு. சொத்து, வீடு, இடம் சேர்க்கணும், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே ஓடிட்டுருக்கும். அப்போ இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒருனா சொத்து சுகம் சேர்க்க யோகம் உண்டு. விருப்பப்பட்டவங்க ஃபஸ்ட்டு அது வாங்கிக்கோங்க. தாமதம் வேண்டாம். இடமாற்றம் உங்களுக்கு படிதத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. உடல்நிலை சீராகும். ஃபஸ்ட்டே இதான் சொல்லிடணும். மனசு ரிலாக்ஸ் ஆகும். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? மன அமைதி உண்டு. அப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்னா, சார் ஆல்ரெடி கடனே இருக்குது, எப்படி ப்ராப்பர்ட்டி அடைக்கிறது? அப்படி இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். கடனுக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கானுங்கிற அது ஒரு சிலர் கவனிக்க வேண்டியணும். அது ஜாதக லக்ன ரீதியாக பார்த்துக்கணும். பட் இந்த ராசிக்கு அமைப்பு உண்டு. மற்ற பேராமீட்டர் பார்த்துக்கிறது, போய் சிக்கலில் சிக்கிக்காமல் இருக்கிறது ஒன்று. ரைட். இப்போ திருமண வயது உடைய ஆண் பெண் இருக்குது. திருமண யோகம் சூப்பருங்க. நல்லா பாருங்கள். செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து அவர் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குறார். 8ங்கிற மாங்கலிஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ திருமணம் கைகூட போகிறது. நிறைய பேர்த்துக்கு உறவில் திருமணம், விருப்ப திருமணம், ஆல்ரெடி தெரிஞ்ச பொண்ணு பையன். அப்போ அந்த மாதிரி வரணும் அமைய போகுது. ரொம்ப நாளாக திருமணத்தை தள்ளி போட்டு பயத்தில் இருந்தாங்க கடகராசிக்காரங்க. அந்த கல்யாணத்துக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சிலருக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் வேறு ஆச்சு இந்த கடகராசிக்குன்னா. இந்த நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் பார்க்கும் ஒரு சிலருக்கு நடந்திருக்கு, ஒரு சிலருக்கு நடக்க போகுது. ஆக மொத்தம் இன்றிலிருந்து முன்ன பின்ன ஒரு 3 மாதத்தில் திருமணம். அப்போ இந்த மாதமே ஒரு முக்கியமான மாதங்க. மே மாதத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட முக்கியமான மாதங்களாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும். குடும்பஸ்தானாதிபதி வரும்போது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணத்தில் முக்கிய முடிவுகள் எடுங்க. திருமணம் பார்க்கும்போது முக்கியமாக நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும், கட்ட பொருத்தம், தசாபுத்தி ரீதியான பொருத்தங்களும் அதை பார்த்துட்டு முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பு. அதை விட்டுற வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியமான விஷயங்கள். உங்கள் ராசிக்கு 6 9. அப்போ இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி அவர் 6 12, 6 12, 7 9. இப்போ 6ஆம் அதிபதி இங்கே 12 இருக்கார். இப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறார். 4 6 8. இப்போ வேலை இடமாற்றம் உண்டு. வேலை ரீதியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் டைம் வரும். ஆல்ரெடி பல நாள் வேலை செஞ்சிங்க, ஆனால் இப்போ தான் அங்கீகாரம் கிடைக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் உங்கள் தலையில் வந்து நிற்கும். பட் ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா அந்த விஷயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தால் மேலதிகாரிகள்லாம் உங்களை போற்றுவதற்கு உண்டாகும். ப்ரைவேட்டில் இருக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கவங்க உங்களுக்கு மேலதிகாரிகளோ உங்களுக்கு மனசு ரீதியாக சந்தோஷம் வருகிறது. அப்போ இது நல்லபடியாக இருக்குது. கடன் அடைக்கக்கூடிய காலகட்டங்க. கடன் சம்மந்தப்பட்ட சிந்தனை ஓடிட்டுருக்கோம். ஒரு சிலர் கடன் அடைக்க தோணும், ஒரு சிலர் வாங்க தோணும். 2மே இருக்குது. அப்போ கடன் சம்மந்தப்பட்ட சிந்தனை வேணும்னா மட்டும் வாங்க. சொத்து இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னா மட்டும் பாருங்கள். மற்றதெல்லாம் அவசரப்பட வேண்டாம். அது முக்கியமான விஷயம். ரைட். இப்போ பிஸ்னஸ் அங்கே உங்கள் ராசிக்கு 3 12 புதன் 2 கட்டாக மாறிடார். குறிப்பாக மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு 10 இருக்கார். அப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க, டக்குன்னு பார்த்து 11க்கு வந்துடுவார். அப்போ மாறுதலுக்கு உட்பட்டது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய விஷயங்கள், டிரான்சாக்ஷன் விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு டிலே பண்ணும்போது தெரிஞ்சிடும். இது தேவையில்லையா. ரொம்ப தேவைன்னா குயிக்காக டிசிஷன் எடுத்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஒரு சில விஷயங்கள் உங்கள் பேரில் முடியலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்
இல்லை நண்பர்கள் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறவங்க பேரில் போட்டு செயல்படுத்த வேண்டிய கால சூழ்நிலை ரொம்ப தாமதிக்க வேண்டாம். ரைட். குடும்பத்தில் 2ஆம் இடத்துல கேது, ராசிக்கு இல்லை ராகு. ராகு கேது பரிகாரம் நிறைய பேர்த்துக்கு கொடுத்தேன். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ராகு கேது பரிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன்னா ரொம்ப யோகமான காலகட்டங்கள். வெளிநாடு வெளியூருக்கு நல்லாயிருக்கும். உடல் நலம் உடல் நலம் இப்போ தான் ஹாப்பியாக இருப்பீங்க. மனசு ரீதியாக ஸ்ட்ரெஸ் விலகிறது. குழந்தை சம்மந்தப்பட்டதில் சிந்தனை ரொம்ப குழந்தை இருக்கா இல்லையான்னு பல பேர் இருக்குது. குழந்தை சம்மந்தப்பட்ட இது ஸ்கூல் சேர்த்தணும் காலேஜ் சேர்த்தணுங்கிற ஒரு சிலருக்கு அந்த அந்த கடகராசிக்காரன் குழந்தை இல்லை கல்யாணமே ஆகலைங்கிறதுங்களுக்கு குழந்தை கல்யாணம் அந்த மாதிரி குலதெய்வ கோயில் 5ஆம் இடம் குலதெய்வம். இளமையில் இருக்காங்க ஸ்போர்ட்ஸு மியூசிக்கு டான்ஸு இப்படி சிந்தனை வந்துடும். நிறைய பேர் அரங்கேற்றம் செய்ய கடகராசிக்கு சிறந்தது. அரங்கேற்றம்னா நிறைய பாட்டாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு அரங்கேற்றம் நடத்த சரியான காலகட்டம். கலைத்துறையில் அரங்கேற்றம் உண்டு. அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். முக்கியமான வருடங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான் வந்த உடனே ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுப்பார். என்ன சொல்லுவார்னா, எது நேர்மையாக நியாயமாக இருக்கிறது பண்ணிக்காங்க, மிஸ்டேக் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா க்ரீடினஸ் வரும். பொதுவாக நிறைய பேர் லாட்ரி சீட்டு சம்மந்தப்பட்ட சிந்தனை வரும். ஈஸி மணி, இந்த பினாமி இதே மாதிரி சிந்தனை வந்துட்டுருக்கும். பட் அதுக்காக தவறான டிசிஷன் எடுக்க வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலருக்கு உண்டு. தவறான டிசிஷன் எடுக்க வேண்டாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசர முடிவு தவறை கொடுக்கும். இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பிற சில வருடங்கள் கழித்து கவனமாக மாறிடும். சரி, 12ல் இருக்கிற குரு பெரும் பணம், நகை வாங்கி வைக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குழந்தைக்காக செலவு பண்ணுறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும் சூழ்நிலை. நிறைய பேருக்கு 2வது திருமணத்தை பற்றி நிறைய கேள்விகள். 2வது திருமணம் நிச்சயம் உண்டு. கடகராசிக்கு திருமணம் யோகம் இல்லாமையாக இருக்குது. என்ன கொஞ்சம் இந்த இடத்துல 2ல் இருக்கிற கேது பகவான் பார்த்திங்கன்னா துடுக்காக பேச வைப்பார். டக்குன்னு நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொடுத்தா வராது. வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வர வேண்டிய பணங்கள் பெண்டிங் இருக்கே, அதை கேட்டு வாங்க வேண்டியது முக்கியம். ஹெல்த் வைஸ் பார்த்துட்டு நிறைய ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்த்து சனியும் பார்க்கறனால வயிறு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. சின்ன தொந்தரவுகள் வரும். இது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமே தான். நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் ஹெல்த் வைஸில் கான்சியஸாக இருக்கணும், அது கான்சியஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் தோணும். ஒரு சிலர் ரீசெண்டாக 40-45 மதிக்கத்தக்கவங்களுக்கு புதுமண தம்பதிகள் எண்ணங்கள் வரும். அவங்களுக்கு 45 வயசு ஆனால் கூட ஆண் பெண்ணுக்கு இப்போ தான் கல்யாண அந்த வயசில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சம்மந்த மாதிரி சிந்தனைகள் வருகிறது. அது மாதிரி இவங்களுக்கு ஒரு வெளி உலகம் வெளியூர் போவாங்க. இந்த ராசிக்காரங்க பின்னாடி அம்மா ஊருக்கு போயிட்டு வருவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன் தாய் மண்ணுக்கு சந்தித்து தாய் ஊருக்கு சென்று வர சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எழுத்துத் தேர்வு மாணவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நல்லபடியாக இருக்கும். எழுதி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் வளர்ச்சி. தாய் தந்தையின் உடல்நிலைகள் சீராக இருக்கிறது. உங்களுக்கும் ஹெல்த் வைஸ் நல்லபடியாக இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் தேவை. அதையும் சொல்லிவிட்டு நான் அடுத்ததுக்கு போகிறேன். உங்கள் ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வடிவத்துள்ள தெய்வங்கள். இப்போ பால அப்படின்னு வரணும். பாலமுருகன், குட்டி கிருஷ்ணர் சொல்லுவாங்க இல்லையா, உடுப்பி கிருஷ்ணர்ங்கிற மாதிரி குருவாயூர் குழந்தை வடிவத்தில் இருக்க தெய்வம். ஒரு சில குலதெய்வத்திலே வரும். அப்போ குழந்தை வடிவத்தில் இருக்க தெய்வத்தை வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பு. இதை பண்ணும்போது மனநிலைமை உடல்நிலைகள் அனைத்தும் சுமூகமாக இருக்கிற சூழ்நிலை வருகிற காலகட்டம். சொத்து சுகங்கள் இயற்கையாக சேர்கிற காலகட்டம். அது சேரும். தூக்கம் கொஞ்சம் தேவை. தூக்கம் தூங்குறது லேட்டாக எந்திரிக்கிறது நிறைய பேர் கடகராசிக்காரங்க. இப்போ சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிச்சாலே உடம்பு ஃபிட்டாக இருக்கும். இது பெண்களாக தான் தைராய்டு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வருது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரைட். உங்களுக்கு ஒரு வாழ்வியல் ரீதியான பொதுவாக அப்பப்போ துளசி தீர்த்தங்கள் குடித்து வருவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சளி சம்மந்தப்பட்டது பிடிக்காமல் இருப்பது துளசி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே இந்த கடகராசினாலே நான்வெஜ் பிரியராக இருப்பாங்க. கடகராசிக்கு பார்த்திங்கன்னா தாய்ப்பாசம் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், வெளியூர் சிந்தனைகள். உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். இந்த கொள்கைப்படியே நடப்பீங்க. ஆனால் கரெக்டு தான். மற்றவங்களுக்கு புரிய லேட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இல்லைம்பாங்க, அப்புறம் பின்னாடி புகழ்வாங்க. அது உங்களுக்கு சொல்லுவாங்க, நான் முதலே சொல்லியிருந்தா கூட உற்சாகப்படுத்தினா பரவாயில்ல, இல்லைன்ட்டிங்க இப்போ சொல்கிறீங்களேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட்
உங்களுக்கு கொள்கை சம்மந்தப்பட்டு சாதிக்கும் திறன் உண்டு. அரசியல் அரசாங்க தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட்டோட கையெழுத்து போட்டு எதாவது வாங்குகிற காலகட்ட சூழ்நிலை உண்டு. அதெல்லாம் பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ உங்கள் 10ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். இப்போ நல்லா விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம். அதே சிந்தனை தான் போகும். மனதுக்கு இதமாக இருக்கும் சூழ்நிலை உண்டு. ரைட். இப்போ ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாயே இப்போ உங்கள் ராசியில் இருக்கார். இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பேர் வைக்கலாமான்னு தொழில் தோணும். ரத்த சம்மந்தப்பட்டவங்க கூட டையப் போட தோணும். இப்போ தொழில் சம்மந்தப்பட்டது ஆக மொத்தம் உறவு சம்மந்தப்பட்ட தொழில்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது உண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒப்பீனியன் இந்த டைம் வாங்கிக்கிறது பெட்டர். ஏதோ ஒரு ஜாதகரோ ஒரு எக்ஸ்பர்ட்டோ ஒப்பீனியன் வாங்கிட்டு ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அடுத்த வளர்ச்சியை சொல்லிடுவாங்க. ரைட். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ராசி எண்ணாக குறிப்பாக ராசி எண்ணாக இருக்க போகிறது பார்த்திங்கன்னா 2, அதற்கு அடுத்ததாக 6, இப்போ அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் 7ஆம் நம்பர். இதெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இந்த எண்கள் பயன்படுத்த வாழ்க்கையில் வளர்ச்சி வெற்றி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்பீங்க. தைரியமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. சரி, ரைட். ஒரே ஒரு டைம் கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை கொடுத்துட்டு வந்துடுங்க. இது இன்னும் பெட்டராக இருக்கும். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.